நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அண்ணனை எதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? என்ன நடந்துச்சு சொல்லுங்க. என்ன சொல்றமா, உள்ள போய் பேசலாம். இல்ல இல்ல, எதுக்காக என்ன உள்ள போக சொல்றீங்க? ஏதாவது ஆயிடுச்சா? இல்ல, அவர் லாட்ஜ்ல இருப்பாரு, நான் லாட்ஜுக்கு போறேன். அவர் அங்க கண்டிப்பா இருப்பாரு. என்ன லாட்ஜுக்கு கூட்டிட்டு போங்களேன். ஏன் ஏன் இப்படி பேசாம இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க, சொல்லுங்க. என்ன என்ன சொல்றேன். அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அவர் ஹாஸ்பிட்டல் இருக்காரா? சொல்லுங்க. என்ன அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சா? இல்ல என் அண்ணன் அவர் ஏதாவது பண்ணிட்டாரா? அதனாலதான் அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. ஐயோ, ஏன் இப்படி பேசாம கொல்றீங்க? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என்ன ஆச்சு சொல்லுங்க. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சா? சொல்லுங்க. 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 இறந்துட்டாரு. என்ன என்ன சொன்னீங்க? யாரோ அவரை கொலை பண்ணிட்டாங்க. இல்ல இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. இல்லம்மா, நீ நம்பிதான் ஆகணும். உண்மைமா? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. ஐயோ, இல்ல இல்ல, போய் சொல்றீங்க. ஐயோ, அனாதை ஆயிட்டேனா? எனக்கு பிறக்க போற குழந்தை அப்பா இல்லாம பிறக்க போதா? அப்படி பிறக்கணுமா? என்ன இப்படி நடு தெருவுல விடுறதுக்கா என்ன ஓட ஓட காதலிச்சிங்க? உனக்கு நான் இருக்கேன்னு சொன்னீங்க. இப்ப எங்க இருக்கீங்க? எனக்கு நான் யார் இருக்கா? உங்க அம்மா வீட்டுக்கும் போக முடியாது. பிறந்த வீட்லயும் என்னை ஏத்துக்க மாட்டாங்க. நான் எங்க போவேன்? என்ன தூக்கி வளர்த்த அண்ணனா எனக்கு இப்படி துரோகம் பண்ணாரு. என் அண்ணனா உலகநாதனை கொன்னாரு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நான் எங்க போவேன்? என் குழந்தை அனாதை
ஆயிடுச்சு. குழந்தை அனாதை ஆயிடுச்சு. அண்ணாமலை விஷயத்தில் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இது என்ன கேள்வி? அவங்க அண்ணன் வீடு இங்கே இருக்குது. இதே ஊரில் அவங்க அப்பா இருக்கார். ஊருக்கு ஒரு டெலிகிராம் கொடுத்தா அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து கூட்டு போகிறாங்க. அப்படி எதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அன்பழகன் சார் வீட்டுக்கு அமுச்சு வச்சிட வேண்டியது தான். இங்கே பாரு அன்வர், நிஜத்தை அவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். உலகநாதன் செத்துட்டார். அந்த நிஜத்தை நம்மளை ஏற்றுக்கிட்டே ஆகணும். சார், கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்க. உலகநாதனை கொலை பண்ணவங்க தான் அண்ணாமலையும் கடத்திருக்காங்க. இவங்களையும் கொலை பண்ணுறதுக்காக தான் கடத்திருக்காங்க. ஆனால் அதிர்ஷ்டவசமாக நீங்கள் அவங்கள காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இப்போ நீ என்னதான் சொல்கிற? அண்ணாமலை நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்த அப்படியே மறைச்சிடலான்ற. ஏன்ப்பா ஏதாவது ப்ராக்டிக்கலாக பேசுகிறியா? நான் ஸ்டேஷனுக்கு அண்ணாமலையை கூட்டு போனப்ப இவங்க எஸ்ஐ தான் எங்கள் 2 பேரையும் பார்த்தார. சரி சார், பார்த்ததாவே இருக்கட்டும். அன்பழகன் வந்து அந்த பொண்ணு அண்ணாமலையில் வேற ஒரு பொண்ணு போய் சொல்ல போகிறாரு. ஏன் சார் சொல்ல மாட்டேங்க? அவர் சொல்கிறது இருக்கட்டும்பா. எனக்கு என்னமோ இது நடைமுறைக்கு ஒத்து வர மாதிரி தெரியல. உலகநாதன் செத்து போயிட்டாரு. அந்த பொண்ணுக்கு சாஸ்திர சம்பிரதாயப்படி சடங்குலாம் செய்ய வேணாமா? நீங்களே இப்படி பேசினா எப்படி சார்? உலகநாதன் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் தான் அண்ணாமலை பூவும் போட்டும் வச்சுக்கிட்டாங்களா? சின்ன வயசுலேருந்து அவங்க பூவும் போட்டோட தான் இருக்காங்க. சரி சார், சம்பிரதாயப்படி சடங்கெல்லாம் பண்ணட்டும். ஆனால் அண்ணாமலை உயிரை காப்பாற்றுறது தான் இப்போ ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அன்பழகன்? அன்வர் சொல்கிறது ரொம்ப கரெக்ட். விசாலும் அண்ணாமலை மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. அங்கே போக முடியாது. அவங்க மாமியார் வீட்டுக்கு அமிச்சா அவங்கள உயிரோட நெருப்பில் தள்ளுற மாதிரி. அப்பா வந்து இப்போ சாத்தப்பன் வீட்டில் தான் இருக்கார். ஐயோ, அங்கே அனுப்புறதுக்கெலாம் சான்ஸே இல்லை. அதை விட்டுருங்க, வேறு ஏதாவது சொல்லுங்கள். அவங்க மெட்ராஸில் இருந்தாங்கன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து வரும். தவசி ஜாமீனில் வந்த உடனே அவர்கிட்ட ஒப்படைச்சிடலாம். அவர் முடிவு பண்ணட்டும். அது வரைக்கும் யாருக்கு தெரியாமல் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கட்டும். அவங்க வெளியே வராமல் பத்திரமா பார்த்துக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? ஓகே. அண்ணாமலை, இந்த மாதிரி நேரத்தில் தான் நீ தைரியமாக இருக்கணும். இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளின்னு நினச்சிக்கோ. இனி உனக்காக, உனக்கு பிறக்க போகிற குழந்தைக்காக வாழணும். நீங்க எல்லாரும் என்னமோ சொல்றீங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என் அத்தை வீட்டுக்கு போறதா, என் வீட்டுக்கு போறதா? எல்லாத்துக்கும் மேல எனக்கு அவர் முகத்தை பார்க்கணும். அவர் முகத்தை பார்க்கணும். எப்படி சொல்றதுன்னு தெரியலம்மா. முகம் பார்க்க முடியாத அளவுக்கு எரிச்சிட்டாங்க. என்ன தப்பு பண்ணாரு இப்படி கொலை பண்றதுக்கு? என் அண்ணன் தான் உலகநாதனை கொலை பண்ணாரா? சொல்லுங்க. தெரியலம்மா. உலகநாதனை எரிச்ச இடத்துல தவசி மட்டும்தான் இருந்தார். அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருக்கோம். கேட்டதுக்கு 4-5 பேர் உலகநாதனை எரிச்சிட்டதா சொன்னார். விசாரணை பண்ணிட்டு இருக்கோம்.
உண்மையான குற்றவாளியை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிரும். என்னை பொறுத்தவரை தவசி கண்டிப்பாக இந்த காரியத்தை பண்ணியிருக்க மாட்டார். நம்ம குடும்பத்துக்கு ஏன் இப்படி ஆச்சு? ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்க? என் மேல உயிரே வச்சிருந்த என் அண்ணன் என் வாழ்க்கையை அழிச்சிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. என்னை கடத்திட்டு வேன்ல கூட்டிட்டு போறப்போ என் தம்பி ரோட்ல நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தா. எல்லாரும் கெட்டு பட்டணத்துக்கு வந்தோமா? நம்பிய பாத்தியா? எங்கம்மா? எங்கேயோ ரோட்ல பரதேசி மாதிரி நின்னுட்டு இருந்தா. தமிழரசினால தான் அவன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். நல்ல சோகம் இப்பெல்லாம் ரொம்ப குடிக்கிறான்னு கேள்விப்பட்டேன். உங்கள் குடும்பமே திசைக்கு ஒன்றா செதறி போச்சு. அப்பா மெட்ராஸில் தான் இருக்காரு. அப்பா இருக்காரா? நான் அவரை பார்க்கணும். என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. மா கொஞ்ச நாளைக்கு இங்கே இருமா. உலகநாதனை யார் கொலை பண்ணாங்க, உன்னை யார் கடத்தினாங்க, ஏன் அந்த பழியை தவசி மேலே போட்டாங்க, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். உலகநாதனை இழந்துட்டோம். உன்னை இழக்க தயாரா இல்லைம்மா. இந்த அண்ணன் சொல்கிறத கேளுமா. கொஞ்ச நாளைக்கு இங்கே இரு. என் அன்னிக்கிட்டையாவது கூட்டிட்டு போங்க. நான் அவங்க கிட்ட போய் இருக்கிறேன். விசாலம் முன்ன மாதிரி இல்லைம்மா. அந்த சாத்தப்பன் செட்டியார் கூட சேர்ந்து அவர் பேச்சை கேட்டு மனசு ரொம்ப மாறி போச்சுமா. அங்கே போவேண்ணாம்மா, இங்கே இரு. அண்ணன் சொல்கிறது கேளுமா. அண்ணாமலை, கதிர், அன்வர் ரொம்ப நல்லவங்க. உன் மேலே ரொம்ப பரிதாபப்படுறாங்க. இங்கே இருந்தீன்னா அவங்க உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. அதான் உனக்கு நல்லது. வாங்கோ. எப்பங்கய்யா நீங்க வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். விசாலம், பால் வாங்க வந்தேன். வாசல்ல கார் நின்றுட்டு இருந்தது. யார் வந்திருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன். இந்த மனுஷன் நின்றுட்டு இருக்கார். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கே? விசாலத்தை பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்தம்மா. அப்படியா? சொல்லுங்க, பேஷா சொல்லுங்க. இனிமே வரும்போது உங்க ஆத்துக்காரி தேன்மொழியும் அழிச்சுன்னு வந்துருங்க. ஏன்னா இது ஆம்பளை இல்லாத வீடு பாருங்க. நான் உங்களை தப்பா சொல்லல, இந்த ஊர் உலகம் தப்பா சொல்லுமே, அதுக்காகத்தான். விசாலம், நான் வரேன், ஜாக்கிரதையா இருந்துக்கோ. வரேன். அம்மா விசாலம், நான் நேத்தே சொன்னேன் இல்ல, இன்னைக்கு தவசு கேஸ் கோர்ட்டுக்கு வருதுமா. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நானும் வரேன்யா. நீ எதுக்குமா? எனக்கும் அவரை பார்க்கணும் போல இருக்கு. இத பாருமா, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸ் இங்கெல்லாம் நீ வரக்கூடாதுமா.
அப்படியே நீ வந்தாலும் தவசிய பார்த்து நீ கலங்குறியோ இல்லையோ அவன் உன்னை பார்த்து அழுதுருவாமா. வேண்டாம்மா, நீ உள்ள போய் ஆண்டவனை வேண்டிக்கோ. நான் தவசிய கையோட கூட்டு வந்துடுறேன். அம்மா, அந்த பத்திரிகை நிருபர் 2 பேரும் வருவானுங்களே, அவனுங்கள வாசப்படி கூட சேர்க்காது, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு. நான் பாத்துக்கிறேன். வரம்மா. என்னங்க ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லை. நீ பத்திரமா இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா, நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம்மா. சாயங்காலம் வந்துடுவோம். பாய்மா. பாய்மா. நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம்மா. நாங்க வரதுக்குள்ள நீங்க போயிடுவீங்களா? ப்ளீஸ்மா, எங்களை விட்டு போயிடாதீங்கம்மா. நீங்க போயிட்டீங்கன்னா என் தங்கச்சிங்க உங்களை நினைச்சு அழுவாங்கம்மா. ப்ளீஸ்மா, எங்களை விட்டு போயிடாதீங்கம்மா. ஜீவா, உன் யூனிஃபார்ம் அயன் பண்ணியாச்சு, போய் ஸ்கூலுக்கு கிளம்பு. வரேம்மா. ரெண்டு நாளாக சாப்பிடலையாமே, போய் சாப்பிடுமா. 2 நாள் சாப்பிடலன்னா நான் ஒன்றும் சாக மாட்டேன். என் உலகமே உலகநாதன்னு நினைச்சேன். அவர் இல்லாம எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. நான் எங்கேயாவது போறேன். நீ ஏன் இவ்வளோ விரக்தியாக பேசுகிறேன்னு எனக்கு புரியுது. என் பசங்க உன்னை அம்மா அம்மான்னு கூப்பிட்டு தொந்தரவு பண்ணுறாங்க, அது உனக்கு பிடிக்கல, எனக்கு தெரியுது. ஆனால் அதை தடுக்க முடியாத தர்மசங்கடமான நிலைமையில நான் இருக்கேன். பாவமா, தாய் இல்லா குழந்தைங்க. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ தப்பான முடிவு எடுத்து இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்னு மட்டும் சொல்லிடாத. இல்ல, நான் போயிடுறேன். என்னை விட்டுடுங்க. இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு உயிரும் யாருக்காவது நல்லது பண்ணுன்றதுக்காக தான் பிறக்குது. நீயும் அதுக்காக தான் பிறந்திருக்க. நீ உனக்காக வாழாட்டியும் இந்த உலகத்துல உன் நிலைமையில பல பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்காகவாது வாழ்ந்தே ஆகணுமா. என்னால என்ன பண்ண முடியும்? நான் ஒரு பொம்பளை, அதுவும் படிக்காதவ. நான் யாருக்கு என்ன செய்ய முடியும்? என் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்புறம் இல்ல, ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம். அதுவும் நீ நினைச்சா நிச்சயமா சாதிக்கலாமா. எப்போ மற்றவங்களுக்கு நல்லது பண்றதுக்காக நாம வாழணும்னு நினைக்கிறோமோ அப்பவே எல்லா சந்தோஷமும் நம்மளை தேடி வரும். சரி, நான் இப்போ கோர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். உன் அண்ணனுக்கு பெயில் வாங்கி கொடுக்கறதா அன்பழகன் சொல்லியிருக்காரு. பெயில் வாங்கின கையோட உன் அண்ணனை இங்கே கூப்பிட்டு வரேன். அவரை சந்திச்சதுக்கு அப்புறம் நீ முடிவு பண்ணிக்கமா. நானும் கூட வரேன். நீங்க எல்லாரும் என் அண்ணன் தான் உலகநாதனை கொலை பண்ணான்னு சொல்றீங்க. ஆனா என் அண்ணா அப்படி பண்ண மாட்டாரு. அவர் கொலை பண்ணிருந்தா அது நிச்சயமா உலகநாதனா இருக்காது. நான் அவரை பார்க்கணும், அவரை பார்த்து கேட்கணும். அங்க என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும். நானும் வரேன். வேணாமா, நீ வெளில வந்தா உன் உயிருக்கு ஆபத்து. நான் போய் உன் அண்ணனை இங்க கூப்பிட்டு வரேன். நீ இங்கே இரு. வரமா. லக்ஷ்மிமா, லக்ஷ்மிமா, என்ன தம்பி? அவங்களை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். சரிங்க தம்பி. ஏமா, அந்த குடிகாரன் தான் நல்லா சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்றால, பேசாம சாப்பிட வேண்டியதானே? ஏன் பிடிவாதம் பிடிக்கிற?
என்ன ஒன்றும் பேச மாட்டேன்ற? ஏதாவது பேச. இத பாரு, நீ இந்த வீட்ல ரொம்ப நாள் இருக்காத. ஆமா, அவன் சரியான குடிகார. ஏதோ நீ 2 நாள் இந்த வீட்ல இருக்கேன்னு தான் குடிக்காம இருக்கான். அவன் குடிக்க ஆரம்பிச்சா படு மோசம். இப்படிதான் இந்த வீட்ல எனக்கு முன்னாடி மைத்திலின்னு ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்துருந்தது. ஒரு நாள் குடிச்சுட்டு வந்து அவ கையை பிடிச்சி இழுத்துட்டா. கையை பிடிச்சி இழுத்துருவானோ, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நானே பயந்து படுத்து கிடக்கேம்மா. அதனால தான் சொல்றேன், பேசாம நீ இந்த வீட்டை விட்டு போயிடு. ஆமா, இங்க இருக்கிற குட்டி பிசாசுங்களுக்கே என்னால சமைச்சு போட முடியல. இளவு உனக்கெல்லாம் இங்க இருந்து சமைச்சு போடுறத? இத பாரு, இந்த பாக்கெட்ல 5ஓ 10ஓ இவ்வளவுதான் வச்சிருக்கிறான். இத போனா போது நான் சொருகி வைப்பேன். அடா குடுக்கறதுக்கு மறந்து போயிடுவேன். உடனே திருட்டு பட்டம் கட்டிடுவான். உனக்கு திருட்டு பட்டம் கட்டினாலும் கட்டிடுவான். அதான் சொல்றேன், உடனே இந்த இடத்த விட்டு போயிடு. ஆனா இப்ப போவாத. அப்புறம் அந்த குடிகாரனுக்கு யார் பதில் சொல்றது? இங்கே இரு, சரியா? 10 ரூபா பிசாத்து காசு. அன்பழகன், அண்ணாமலை பார்த்தீங்களா? எப்படி இருக்கா? பார்த்தேன், நல்லா இருக்கான். எங்கே 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 இருக்கா? பொறுமையா இருக்கு. அண்ணாமலை இருக்கிற இடம் தெரிஞ்சா அவன் உயிருக்கு ஆபத்து. பயப்படாதீங்க, இப்படி வாங்க. இப்போ அண்ணாமலை பற்றி பேச வேண்டாம், அப்புறம் சொல்கிறேன். அன்பழகன், என்ன விஷயம்? ஒன்றுமில்லை, வாங்க. தைரியமா இரு. எங்கம்மா போகணும்? கோர்ட்டுக்கு போறேன். ஏறுங்க. என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? தவசிக்கு பெயில் கொடுத்துட்டாங்களா என்ன? அவனை அவ்வளோ சீக்கிரம் பெயிலில் கொண்டாட ஏற்பாடு பண்ண மாட்டேன்டா. விசாலம் மூலமா பத்திரத்தை தவசிக்கிட்ட கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவனை பெயிலே கொண்டாடுன்னு வக்கீல் தியாகராஜன் கிட்ட சொல்லியிருக்கேன். டேய், இந்த அன்பழக தவசிக்கிட்ட ஏதோ பேசினான்டா. நான் நினைக்கிறேன் அண்ணாமலை விஷயமா தான் இருக்கும்னு. ஒருவேளை அண்ணாமலை அன்பழகன் கஸ்டடியில் இருந்தாலும் இருக்கலாம். மற்ற 2 நாய்ங்க எங்கடா? அவனுங்கெல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. எப்ப பாரு டீ. இதப்பா, நீங்க எவனும் எங்கேயும் தலை காட்டக்கூடாது. சரிங்க. அன்பழகனை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அண்ணாமலை இங்க வந்தா நான் பார்த்துக்கிறேன். போ. திருவான்மியூருக்கு அருகில் உள்ள கந்தஞ்சாவடி பெருங்குடியில் கள்ளச்சாராயம் அருந்தி கருப்பையன், மூக்கன், தேனப்பன் ஆகியோர் மரணமடைந்த வழக்கு ஏற்கனவே கோர்ட்டார் முன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்த வழக்கில் கந்தஞ்சாவடி பெருங்குடியைச் சேர்ந்த கண்ணன், குமார், வைத்தி என்ற மூவரையும் கள்ளச்சாராய ஒழிப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்து காவலில் வைத்துள்ளனர். ஆனால் பெருங்குடி ஒன்றியத்தைச் சேர்ந்த திரு சுப்பனின் மகன் இந்த வரதன் தன் குடும்ப வறுமைக்காக கள்ளச்சாராயம் காய்ச்சி கைதான கண்ணன், குமார், வைத்தி என்ற மூவருக்கும் உதவியாளராக பணிபுரிந்து வந்தார் என்பதுதான் உண்மை. வறுமைக்காக இந்த தொழிலில் ஈடுபட்ட இந்த வரதனுக்கு கருணை காட்டுமாறு கணம் கோட்டார் அவர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சாராயம் காசுந்தா ஒத்துக்கிறியா? ஆமாங்கய்யா. இனிமேல சாராயம் காசுவியா? காய்ச்ச மாட்டேங்கய்யா. 500 ரூபாய் அபராதம் போட்டுக்கிறேன், கட்டிட்டு போ. சரிங்கய்யா.
கிரைம் நம்பர் 497 1983. நீதிபதி ஐயா அவர்களே, குற்றம் சாட்டப்பட்டு கூண்டில் நிற்கும் எனது கட்சிக்காரராகிய இவர் ஒரு நிரபராதி. சம்பவம் நடந்த அன்று யாரோ திட்டம் தீட்டியே இவரை அங்கே வரவழைத்துள்ளனர். அப்பாவியான எனது கட்சிக்காரரை அவர்களின் சதி திட்டத்தால் இந்த கொலை வழக்கில் சிக்க வைத்துள்ளனர். சம்பவம் நடந்த இடத்திற்கு எனது கட்சிக்காரன் சென்றபோது அண்ணாமலை, என்னம்மா இங்க நிக்கிற? உன்னை எங்கெல்லாமா தேடுறது? 2 நாளா ரூம் பூட்டி கிடக்கு. இங்க எதுக்காகமா வந்த? என்னை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. உலகநாதனும் இறந்து போயிட்டாரு. என்னது? உலகநாதன் இறந்துட்டாரா? என் அண்ணன் தவசி தான் கொலை பண்ணாருன்னு அவரை விசாரிக்கிறதுக்காக என் பொண்ணு வந்திருக்காங்க. யாரு? இந்த மச்சனனை கொன்னான்னு சொல்லி தவசிங்கிற கைது பண்ணிருக்காங்களா? அவரா? அவரை தெரியுமா? ஐயோ, அந்த தம்பி எனக்கு நல்லா தெரியுமா. இப்பதான் கேஸ் முடிஞ்சு அவரை சப்ஜெயில கூட்டிட்டு போறாங்க. நீ இங்கே இரு, நான் போய் கார் கொண்டாரு. அப்படியே நம்ம லாட்ஜுக்கு போய் லெட்ஜர்ல கையெழுத்து போட்டு ரூமை காலி பண்ணிடுவோம். இங்கே இரு, எங்கேயும் போயிடக்கூடாது. இதை வந்துடுறேன். சார் சார், அன்வர் இங்க வா. சார், என்ன நம்மள இங்க என்ன பண்ற? நான் தான் உன்னை வீட்டை விட்டு வெளில வராடான்னு சொன்னேன்ல. இல்ல, நான் என் அண்ணனை பார்க்கணும். அவரை பார்த்துட்டு நான் அவர்கிட்ட பேசணும். ஐயோ அண்ணாமலை, அதுக்கே இங்க வந்த? இல்ல, நான் அவரை பார்க்கணும். அவர் இங்க கூட்டிட்டு வரதா சொன்னீங்கல்ல. நீ வெளில இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உயிருக்கு ஆபத்து. நான் சொல்றத புரிஞ்சுக்க. இல்ல, வீட்டுக்கு போலாம் வா. இல்ல, நான் என் அண்ணனை வாங்க. போங்க சும்மா. அண்ணாமலை சொல்றது கேட்க. என்னங்க செட்டியர, என்னங்க இப்படி ஆயிப்போச்சு? இன்னும் 15 நாள் காவல்னு சொல்லிட்டாங்களே. என் பொண்ணுக்கு நான் என்ன சொல்லுவேன்? எப்படி அவளை நான் சமாதானப்படுத்த சொல்லுங்க. அழாதீங்க ராஜா, 15 நாள் தானே, கவலைப்படாது. நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா போ. போலாம் வாங்க. என் புள்ள சீக்கிரம் வெளியே வந்துருவான்ல? நிச்சயம் வருவான். ஏன் கவலைப்படுறீங்க? நான் இருக்கேன்ல. தியாகராஜன், என்ன சும்மா இருக்கீங்க? தைரியம் சொல்லுங்க. இதை எங்க தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. நிச்சயமா அவரை வெளியில கொண்டு வந்துடலாங்க. அப்படிதான் சொன்னீங்க. இப்போ இன்னும் 15 நாள் காவல்னு சொல்லிட்டாங்க. அழாதீங்க, சாதாரண விஷயங்க. வாங்க. வீடு வந்துருச்சு, இறங்க நம்மள. இல்ல, நான் அந்த கோர்ட்டுக்கு போகணும். ஒரு தடவை கோர்ட்ல இருந்து ஆட்டோ பிடிச்சி வந்துட்டோம்னா திரும்ப அந்த ஆட்டோ கோர்ட்டுக்கு போக கூடாதுமா. அதான் மெட்ராஸ் சிட்டியோட ரூல். அவ்வளவுதான், இறங்குங்க. என்ன கிண்டல் பண்றீங்களா? என்ன ஏன் சிரிக்கிறீங்க? நான் அந்த கோர்ட்டுக்கு போனோம், என் அண்ணனை பார்க்கணும். சரி, முதல்ல இறங்க, வீட்டுக்குள்ள போய் பேச முடியாது. நாங்க போனோம்னு சொல்றேன்ல, நாங்க போறேன். சொல்றாங்கல்ல, இறங்குமா. இறங்கி நின்று பேசுமா. இறங்குமா. நாங்க மரியாதையா சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க போல இருக்கு. அந்த மாதிரி பேசணுமா? இந்த பாருங்க, அந்த ஹோட்டல் ஓனர் என் அண்ணன் எங்க இருக்காருன்னு தெரியும், அங்க என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. என்ன அங்கேயே நிக்க சொன்னாரு. அதுக்குள்ள நீங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப அவரு எனக்காக காத்துட்டு இருப்பாரு. முதல்ல என்ன அந்த கோர்ட்டு கூட்டிட்டு போங்க. யாரு? அந்த சாத்தப்ப செட்டியாரா? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? என் கூட பிறந்த அண்ணன். அவர் நல்லவர் இல்லை. இன்னைக்கு உங்க அண்ணன் எங்க இருந்தார் தெரியுமா? அதே கோர்ட்ல தான் இருந்தார். அவர் அவ்வளவு நல்லவரா இருந்தா உடனே உங்க அண்ணனை காட்ட வேண்டியதானே? ஏன் அப்புறம் காட்டுறேன்னு சொன்னாரு. இங்க பாருமா, உலகநாதனோட சாவுக்கும் உங்க அண்ணனோட அரெஸ்ட்டுக்கும் சாத்தப்ப செட்டியாருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நாங்க நம்புறோம். இங்க பாரு அண்ணாமலை, நீ வெளில இருந்தா உன் உயிருக்கு ஆபத்துன்னு அன்பழகன் சொன்னாருந்தா நாங்க உன்னை இந்த வீட்டுல வச்சிருக்கோம்.
அன்பழக வந்து உன்னை அனுப்புன்னு சொன்னாதான் அனுப்ப முடியும். முதல்ல உள்ள போமா. ஐயோ, இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் ஏமாத்துறாங்க. யாரும் நல்லவங்க இல்ல. நான் யாரையும் நம்ப மாட்டேன். ஆனா நான் ரொம்ப நல்லவமா. என்ன ஏன் சிரிக்கிறீங்க? என்ன பார்த்தா ஒரு முட்டாள் மாதிரி தெரியுதா? நான் அப்படி சொல்லலையே. உங்களை பார்த்தா ரொம்ப இன்னசென்ட்டா இருக்குமா. அன்பழகன் சொல்லிட்டாருல்ல, அவர் வர வரைக்கும் எங்க போக கூடாதுன்னு. உள்ள போங்க. நம்ம இல்லங்க, நான் என் அண்ணனை பார்க்கணும், என் அண்ணிய பார்க்கணும். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? அண்ணாமலை, நீ வெளில போனா உன் உயிருக்கு ஆபத்து. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற? உள்ள போமா. அவரே போனதுக்கு அப்புறம் என் உயிருக்கு என்ன ஆனா என்ன? என்னை யாரும் தடுக்க முடியாது. நான் போறேன். அண்ணாமலை, இந்த பாருங்க, என்ன சாதாரணமா நினைக்காதீங்க. உள்ள போங்க. முதல்ல கையை எடுங்க. இல்ல, கையை எடுங்க. நீ இப்ப வெளில போக கூடாது. சொல்றது நீங்க கேளுங்க. முதல்ல கையை அண்ணாமலை, எடுங்க. சொல்றது கேளுங்க. கையை எடுங்க. உள்ள போங்க. நம்மள உள்ள போறியா? நான் அங்க போவேன். உள்ள போ. நான் போவேங்க. ஏன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்க? நீ விடுங்க சார். அண்ணாமலை, நீங்க போகணும்ல, போங்க போங்க. என்ன விடுங்க கதை. அங்க பாருங்க, பசங்க வராங்கல்ல, எங்க போவாங்க? திரும்ப வருவாங்க. அம்மா, எங்கம்மா போறீங்க? இல்ல, நான் போறேன். எங்களை விட்டு போறீங்களா? அப்ப நாங்களும் உங்க கூட வரோம்மா. இல்ல, நான் போகணும். ப்ளீஸ்மா, எங்களை விட்டு போகாதீங்கம்மா. நீங்க எங்க கூட 2 நாள் இருந்ததுனால தான் பாட்டி எங்களை அடிக்காம இருந்தாங்க. நீங்க போயிட்டீங்கன்னா திருப்பி அவங்க எங்களை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்கம்மா. ப்ளீஸ்மா, போகாதீங்கம்மா. எங்களுக்கு அம்மான்னு சொல்லிக்க நீங்க மட்டும் தாம்மா இருக்கீங்க. ப்ளீஸ்மா. அம்மா, நாங்களும் உங்க கூட வரோம்மா. அம்மா, ப்ளீஸ்மா. இல்லம்மா, ப்ளீஸ்மா, எங்களை விட்டு போயிடாதீங்க. அம்மா, ப்ளீஸ் எங்களை விட்டு போகாதீங்கம்மா. அம்மா, ப்ளீஸ்மா, நாங்க ஏதாவது தப்பு பண்ணதை எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. ப்ளீஸ்மா. அண்ணாமலை இன்னும் இந்த வீட்டுக்கு எங்கேயும் போக மாட்டாங்க. ப்ளீஸ்மா, நாங்க ஏதாவது தப்பு பண்ணதை எங்களை மன்னிச்சிடுங்க. அவங்க அன்புக்கு ரொம்ப கட்டுப்பட்டவங்க. போகாதீங்கம்மா, எங்களை விட்டு எங்கேயும் போகாதீங்கம்மா. வீட்டுக்குள்ள ப்ளீஸ்மா. அம்மா, ப்ளீஸ் எங்கேயும் போகாதீங்கம்மா. ப்ளீஸ்மா, எங்கேயும் போகாதீங்கம்மா. வீட்டுக்குள்ள போங்கம்மா. ப்ளீஸ்மா. போகாதீங்கம்மா. ப்ளீஸ்மா. அம்மா, வீட்டுக்குள்ள போங்கம்மா. போயிடாதீங்கம்மா. அம்மா, போயிடாதீங்கம்மா. ப்ளீஸ்மா. நான் எங்கேயும் போல. நான் போல. இனிமே ஒரு இன்ச்சு கூட இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. வாங்க போலாம். வாங்க. ப்ளீஸ்மா. யோ ஆறுமுகம், டே சாத்தப்பா, எத்தனை தடவை உன்னை இங்கே வர வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். ஏன் இப்போ இங்கே வந்த? அப்புறம் நீ நானும் பேசிட்டு இருக்க பார்த்தா வெளியே கண்ணா முன்னான்னு பேச ஆரம்பிச்சிடும். அப்புறம் பத்திரிக்கை எழுதிடும். முதல்ல இங்கேருந்து கிளம்பு. யோ ஏன் நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறேன்? ஆறுமுகம், நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போனால அண்ணாமலை, அவளை கோர்ட்டு வாசல்ல பார்த்தேன். என்னது? ஆமாய்யா, தவசியை பார்க்க வந்திருந்தா. நான் சும்மா நைஸா பேசி இங்கேயே இருமா, கார் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி போனேன். வந்து பார்த்தா அவளை காணோம்யா. நான் நினைக்கிறேன் அவ அன்பழகன் கஸ்டடியில் தான் இருக்கணும். எதுக்கு அவனை கூட்டி விசாரி. இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக அன்பழகிட்ட விசாரிக்க முடியாது. அது எப்போ விசாரிக்கணும் அப்போ நான் விசாரிச்சுக்கிறேன். நீ கிளம்பு. ஆமாம், அந்த தவசி விஷயம் என்னாச்சு? அது 15 நாள் காவல் நீடிச்சிருக்காங்க. ஓஹோ, இந்த மாதிரி அன்பழகன் தவசியை பற்றி என்கிட்ட பேச வருவான். அப்பா அவங்ககிட்ட நைஸா அண்ணாமலை பற்றி நான் விசாரிச்சுக்கிறேன். இப்போ நீ கிளம்பு. என்ன கலப்படத்துல ஏரியா சாயங்காலம் தண்ணி அடிக்க வருவல்ல, ஸ்காட்ச் விஸ்கி கேப்பல்ல, பட்டா காய்ச்சி எடுத்துறாவா. டேய், சாயங்காலம் தண்ணி அடிக்க வரத்தான் போறேன், தண்ணி அடிக்க தான் போறேன். அப்போ நீ என்ன வாடா போடா நாயை பெய்ய கழுத என்ன வேணா சொல்லு. இப்போ நீ கிளம்பு. ஆனா சாயங்காலம் மறந்துடாத. போய கோவப்படாதரா. என்ன இப்ப இருக்கிற சூழ்நிலை நீங்க வந்துட்டு போறது உனக்கு நல்லதில்ல, எனக்கு நல்லதில்ல. சொல்றத புரிஞ்சுக்கடா. போலீஸ்காரன் புத்தியை காட்டுறப்பார். மாமா, அவர் வரலையா மாமா? ஏன் அவரை கூட்டு வரல? வரலம்மா, கூட்டிட்டு வரல. அவனுக்கு இன்னும் 15 நாள் காவலை நீடிச்சிருக்காங்க. என்ன செய்யறது? அவன் எனக்கு பிள்ளைய பிறந்தான் பாரு. அதுதான் அவன் செஞ்ச பெரிய பாவம். ஏன் மாமா, அவர் வரவே மாட்டாரா? தேவரையா, அவர் வர மாட்டாரா? என் பிள்ளைக்கு அப்பா வேணும், எனக்கு என் புருஷன் வேணும். நாங்க என்ன தப்பு பண்ணோம்? கடவுளையே எங்களை இப்படி திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்துறாரு.
அம்மா அழாதீங்கம்மா, அவர் ஒரு பாவமும் பண்ணல, வந்துருவாருமா. இப்ப என்ன தண்டனைனா சொன்னாங்க, 15 நாள் காவல் நீடிப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவை யாரும் கொலைகாரன்னு சொல்ல முடியாதும்மா. ஏமா பச்சை பிள்ளைய கையில வச்சுட்டு இப்படி அழாத தாயே, அவர் வந்துருவாருமா, தைரியமா இருங்கம்மா. இல்ல இல்ல, நீங்க போய் சொல்றீங்க, அவர் வரவே போறதில்ல. வம்சாலம் தைரியம் வருமா? இந்த மாதிரி நேரத்துல தான் மனசை தளர விடக்கூடாது. இது பாரு, நாங்கெல்லாம் தவசி கூட்டிட்டு வந்துடலாங்கிற நம்பிக்கையில தான் போனோம். என்ன செய்யறது? நாம நினைக்கத்தாமா முடியும். ஆனா நாம நினைக்கிறத நடத்தி வைக்கிறது அந்த ஆண்டவன் கையில தான் நம்ம இருக்கு. நமக்கு நல்லது நடக்க வேண்டியதை ஆண்டவன் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கான்னு நினைச்சு வேண்டியது. இல்ல மாமா, நீங்களும் போய் சொல்றீங்க, அவர் வர போறதில்ல. நிச்சயம் வந்துருவாமா, சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடலாம். நம்ம சாத்தப்ப செட்டியார்ல அவர் ஒரு பெரிய வக்கீல ஏற்பாடு பண்ணிருக்காராம். அவர் எப்பேற்பட்ட கேஸையும் ஜெயிச்சு கொடுத்துருவாராம். நிச்சயமா தவசியை கூட்டிட்டு வந்துடலான்னு நம்பிக்கை சொல்றாருமா. இல்ல மாமா, இல்ல மாமா, அவரு வரணும். அவரு வரலன்னா அப்புறம் நானும் என் பிள்ளை உயிரோட இருக்க மாட்டேன், செத்து போயிடுவோம். அம்மா விசாரம், அப்படிலாம் சொல்லாத தாய், அப்படிலாம் சொல்லாத. தயவு செஞ்சு என் நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாரு. என் பொண்ணோட புருஷன் செத்து போயிட்டான். இப்போ என் பொண்ணு எங்க இருக்கானே தெரியல. புள்ள ஜெயில இருக்கான். என் பொண்ணு பெதவை புள்ள இன்னும் நான் என் உயிரோடு இருக்கிறேன். உனக்காகவும் என் பேர பிள்ளைக்காகவும் தாமா. பாருமா, அந்த செட்டியார் சொன்ன வக்கீல் மேல நம்பிக்கை இல்லாம நெல்லை இப்ப நான் ஊர்ல இருந்து வர சொல்லியிருக்கேன். மெட்ராஸ்ல உனக்கு பெரிய பெரிய வக்கீல் எல்லாம் தெரியும். எப்படியும் தவசியை வெளியில கூட்டிட்டு வந்துடலாம் தாய். இந்த பாருமா, நீ என் வீட்டுக்கு மருமகளா வந்து மகளா வாழ்ந்தவமா. நீ கற்களுக்கு கூட தாய், அதை என்னால தாங்கிக்க முடியாது. பொறுமையா. இல்ல மாமா, இனிமேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. அவரு வரலன்னா அவ்வளவுதான். ஐயா அழாதீங்க, ஐயா அழாதீங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற நீங்களே அழுதா எப்படிங்க? அம்மா அழாதீங்கம்மா, அவர் நிச்சயமா வந்துடுறாருமா. பச்சை பிள்ளை கையில வச்சுக்கிட்டு இப்படி வாசப்புள்ள உட்காந்துட்டு வீட்டுக்குள்ள போங்கம்மா. எல்லாம் அந்த அண்ணாமலர் பார்த்துக்குவாருமா. அழாதீங்கம்மா, அழாதீங்க. மனத்திடமாய் நீ இருந்தால் மன்னவனும் தான் வருவான்.
பொட்டு வச்சுக்க தாயி. அண்ணாமலை உலகநாத உயிரோட தான் இருக்கான். பொட்டு வச்சுக்க அண்ணாமலை. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.